இதன் அடிப்படையில் தான் நேற்று விஜய் அவர்கள் முதற்கொண்டு வினோத் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மீட்டிங் பண்ணி, சரி என்னதான் 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலே வந்து என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது நமக்கு. எஸ்ன்னு வருமா, நோன்னு வருமா, தள்ளி வருமாங்கிறது தெரியாது. அந்த அடிப்படையில் 9ஆம் தேதி படம் தற்காலிகமாக ரிலீஸ் ஆகி தள்ளி வைக்கப்படுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேவிஎல் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை திரையரங்கு உரிமையாளர் வந்து வாகன விநியோகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டில் போயிருக்காங்க. என்ன இது வந்து எதிர்பார்க்காத ஒரு செய்தியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எந்த படங்களுக்கு நிறைய படங்களுக்கு வரும். அன்றைக்கி இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லா ரஜினி அவர்களுக்கு கூட நிறைய வந்துச்சு. பட் இந்த நெருக்கடியை வந்து இவ்வளோ தூரம் வரலை. பட் சில பிரச்சனைகள் வரும், இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அப்படிங்கும்போது இப்போது இது வந்து ரசிகர்கள் மத்தியில், தியேட்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ரீசன். பட் என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொங்கலுக்கு வருமானு கேட்டீங்க. ஏன்னா இந்த ரிவைசிங் கமிட்டி போச்சு அப்படின்னா அவர்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு 10 நாள் எடுத்துக்குவாங்க. பொங்கல் ஹாலிடேஸ் வரை கிராஸ் ஆகுது. அவர்கள் ஒரு டேட் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு தான் வந்து பார்த்து பண்ணாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்து ஃபுல்லாகவே அந்த டைம் டியூரேஷன் எடுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதத்துக்குள்ளேயே ஜனநாயகம் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு.